இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மத்திய அமெரிக்காவில் ஒரு நீராவி கப்பல் நியூயார்க் துறைமுகத்தை விட்டு பனாமா கால்வாய் அருகே இருந்து அட்லாண்டிக் கடலில் தெற்கு நோக்கி முன்னேறி கொண்டிருந்தது. அப்போது கப்பலில் சிறிது பழுது ஏற்பட்டு தண்ணீர் உட்புக ஆரம்பித்தது. மாலுமி செய்வதறியாது திகைத்தார். அங்கு வந்த மற்றொரு கப்பல் இவர்களது துயர சைகையை பார்த்து இவர்களுக்கு உதவ முன்வந்தது. அவர்களை மீட்க வந்த கப்பலின் மாலுமி என்ன தவறு நடந்தது என்று செய்தியை அனுப்பினார். உடனே பழுதடைந்த கப்பலின் மாலுமி, எங்களுடைய கப்பலில் பழுது ஏற்பட்டு கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்று பதிலளித்தார். நீராவி கப்பல் ஒரு புறம் சாய்வதை பார்த்த மீட்பு பணியாளர்கள், இப்போதே கப்பலில் உள்ள பயணிகளை ஏற்றிக் கொள்கிறோம் என்று செய்தி அனுப்பினார்கள். அதற்குள் இரவாகிவிட்டது. இரவில் பயணிகளை இடம் விட்டு இடம் மாற்றும் சவாலான முயற்சியை கப்பலில் இருந்தவர்கள் விரும்பவில்லை. பயணிகளும் மிகவும் அசதியாயிருந்ததால் காலையில் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் மீட்பு பணியாளர்களோ நாம் இப்பொழுதே செயல்பட வேண்டும் என்று மற்றொரு செய்தியை அனுப்பினார்கள். அவர்களோ காலை வரை காத்திருப்போம் என்று செய்தி அனுப்பி மிக அலட்சியமாக செயல்பட்டனர். இரவில் மீட்பு பணியாளர்கள் தங்கள் கப்பலோடு சற்று தொலைவில் காத்திருக்க வேண்டியதாயிற்று. மீட்பு பணியாளர்கள் தங்களது கப்பல் மேல் தளத்தில் நின்று பழுதடைந்த கப்பலில் எரிந்த விளக்குகளை பார்த்து கொண்டிருந்தனர். ஏறக்குறைய 1.5 மணி நேரத்திற்கு பின்னர் அந்த விளக்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைவதை அதிர்ச்சியுடன் பார்த்தனர். சிறிது நேரத்தில் கப்பல் கடலில் மூழ்கி பிரயாணம் செய்த யாவரும் அழிந்து போனார்கள். காலை வரை காத்திருப்பதில் பிரச்சனை இருக்காது என்று கப்பல் மாலுமி நினைத்தார். ஆனால் பயணிகள் அசதியினால் துயரமான முடிவை சந்தித்தார்கள். ஆம், என கருமையானவர்களே, இன்றைய உலகத்தில் நடைபெறுகின்ற காரியங்கள் நாம் கிறிஸ்துவின் வருகைக்கு சமீபமான நாட்களில் வாழ்கிறோம் என்பதை சுட்டி காண்பிக்கின்றன. ஜனங்கள் ஆவிக்குரிய காரியங்களுக்கு நேரம் செலவழிக்காமல் தங்கள் அன்றாட ஜீவியத்துக்கு அடுத்த காரியங்களிலேயே அதிக நேரத்தை செலவழிக்கின்றனர். அந்த அசதிகளை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு ஆவிக்குரிய வாழ்வில் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கப்பல் மாலுமியும் பயணிகளும் காலை வரை ஒன்றும் நடக்காது என்று நினைத்து அலட்சியமாக இருந்தபடியால் அந்த கப்பல் இரவிலேயே மூழ்கி மரிக்க நேரிட்டது. இத்தனைக்கும் அவர்களை காப்பாற்ற மீட்பு பணியாளர்கள் பக்கத்திலேயே இருந்தும் அவர்கள் மரிக்க நேரிட்டது. அதுபோல கர்த்தருடைய வருகை வர தாமதமாகும், வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று நம் இஷ்டப்படி நடந்து கர்த்தருடைய வழிகளில் நடவாதபடி இருந்தால் ஒரு நாள் திடீரென்று அவருடைய வருகை இருக்கும். அந்நாளில் நாம் கைவிடப்பட்டு அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் வாழ வேண்டி வந்தால் அது எத்தனை பரிதாபமான நிலையாயிருக்கும். இன்னும் நாள் செல்லும் என்று நம் இஷ்டப்படி நடக்கும்போது அதன் விளைவை நாம் சந்திக்க வேண்டிதான் வரும். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சகோதரரே, அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே என்ற வார்த்தையின்படி திடீரென்று கர்த்தருடைய நாள் நம்மை திருடனைப் போல பிடித்துக் கொள்ளாதபடி நமக்கு இருக்கும் இந்த நாட்களில் விழிப்புள்ளவர்களாக கர்த்தருக்கு பிரியமானவர்களாக வாழ்வோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டவர்களாக, அவருடைய வருகையை எதிர்நோக்கி இருப்பவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம்.
எங்களை அதிகமாக நேசித்து நடத்துகிறீங்களா அன்பி பரலோக பிதாவே. அப்போ அந்த நாட்களில் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் கர்த்தருடைய வருகை எதிர்நோக்கி அவளோடு காத்திருக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. எல்லா நிர்விசாரங்கள் அசதிகளை எடுத்து போடுங்கப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்ன வசனத்தின்படியப்பா ஆண்டவரே, நம்முடைய வருகை அதிசீக்கிரமாய் இருக்கிறபடினால் ஆண்டவரே, நாங்களப்பா எங்களுடைய வார்த்தைகள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் உமக்கு பிரியமானவர்களாக வாழக்கூடிய கிருபைகளை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.